கடலைப்பருப்பு வடை ரொம்ப கிறிஸ்பியா, ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இதால பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட நான் வந்து தண்ணி ஊத்தி நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருங்க. இந்த மாரி நல்லா ஊறி வந்துரும். ஊறி வந்ததுக்கப்புறமா நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ள. வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பில. இதில நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் ஊறின இந்த கடலைப்பருப்பை நல்லா தண்ணியெல்லாம் இருத்து நல்லா வடிகட்டிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் 2 தடவையா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற கடலைப்பருப்பும் நம்ம அதில் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கடலைப்பருப்பை அப்படியே வச்சுட்டு முழுசாவே அதை லாஸ்ட்டாக வந்து திரும்ப அதில் ஆட் பண்ணிக்கும்போது கடலைப்பருப்பு வடை அங்கங்கே லைட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ இதையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பை போட்டுக்கிட்டோம், ஊறின கடலைப்பருப்பை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சம் மசாலா வடை தான் வேணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கொஞ்சோண்டு ஒரு 3 பல்லு பூண்டு, அது கூடவே வந்து பெருஞ்சீரகம் வந்து நீங்கள் இந்த கடலைப்பருப்பை அரைக்கும் போதே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நீங்கள் இது கூட இப்போ நான் என்ன சேர்க்குறேனோ அதே எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக அந்த வடை தட்டி எடுத்திங்கன்னா அதான் மசாலா வடை. ஸோ இது நார்மலாக கடலைப்பருப்பு வடை. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய வெங்காயமாக நம்ம போடும்போது வடையோட குவான்டிட்டி வந்து அதிகமாகும். இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறேன். இது மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வானல் ஒன்று வச்சுட்டு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட வேண்டியதுதான். இப்போது ஒரு வானலில் வடை சட்டியில் இது மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா முழுகி நம்ம வந்து வறுத்தெடுக்கிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றினா போதும். ரவுண்ட் பால் மாதிரி இதே மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த எண்ணெயில் போட வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அதுக்கப்புறம் வடை போட்டுடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இந்த வடை வேகணும். ஹையில் வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது. எடுத்தோன்னா உள்ளே சுத்தமாக வேகவே வேகாது. ஸோ நம்ம லோவில் வச்சுட்டு பொறுமையாக தான் இது வேகும். பொறுமையாக வேக வச்சு எடுத்து சாப்பிடணும். அப்போ தான் உள்ளெல்லாம் வெந்திருக்கும். இல்லை உள்ளே மாவாக அப்படியே இருக்கும். மேலே மட்டும் செவந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. ஸோ ஸ்லோவில் வந்து அடுப்பை வச்சுட்டு நம்ம அதை பொறுமையாக வந்து திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த வடையை எடுக்கணும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியாக இதே மெத்தடில் நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வடை வந்து ரெடியாக ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த வடை ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பு வடை சூப்பர் அண்ட் கிறிஸ்பியாக எம்மியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், see you for next video. கவி சுப்ரீம் சமையல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.